எல்லா வேலையும் முடிச்சிடுத்தேன் வாரம், ஆனாலும் விளக்கு வச்சு போயிருது. இங்க வேலை பாக்குறவங்களுக்கு நைட்லயே சமைச்சு வச்சிருவாளுகளோ. அடியே இங்க பாருடி, சின்ன பொண்ணு மாமியார்லாம் வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கு. ஆனா இன்னும் அந்த சின்ன பொண்ணுவை காணாம பாரு. அக்கா நான் போய் காலையில சொல்லிட்டு தாக்கா வந்தேன், உங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாரேன்னு சொன்னாக்கா. அடியக்கா வந்ததே லேட்டு, சட்டிய கூட கீழே இறக்கி வைக்காம பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. சட்டிய கீழே இறக்கி வச்சிட்டு வேலைய பாருங்கடி. சரி சரிம்மா. எங்கம்மா சின்ன பொண்ணு இன்னும் காணா? அவ எப்ப வருவான்னு தெரியல. வருவாளா வரமாட்டாளா யாருக்கு தெரியும்? என்கிட்டயா சொல்லிக்கிட்டு தெரியறா? அம்மா சூப்பரண்ட் வந்துட்டாங்களா? அவ அப்பவே வந்துட்டா. அந்த சைடு பாத்துக்கிட்டு நிக்கிறா. சரி சரோஜாக்கா, மண்ணள்ளி சட்டியில போடுங்க, போய் கொட்டிட்டு வருவோம். சரி ராணி. என்ன இப்பதான் 100 நாள் வேலைக்கு எல்லாரும் வரீங்களா? இல்ல கீதா, நாங்க அப்பவே வந்துட்டோம். என்னது அப்பவே வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன், உங்களை எல்லாம் காணா. நீ இங்கிட்டு போன பின்னாடி வந்திருப்போம் போல கீதா. என்னைக்கு தான் 100 நாள் வேலைக்கு கரெக்டா வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க உங்களோடய ஒருத்தி சுத்திக்கிட்டு தெரியவா அவளை காணா? சின்ன பொண்ணுதான். அவ அப்பவே வேலைக்கு வந்துட்டாளே. அந்த கருவ மரத்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாளாட்டும். என்ன கருவ மரத்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா? நம்ப முடியலையே. அவ 100 நாள் வேலைக்கு வந்தா உங்களோடயே தான் சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பா. என்ன சொல்றாளுன்னு பாருவே. அது சின்ன பொண்ணு இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, வெயில் ஓவரா இருக்கு, நான் போய் கருவ மரத்தை எட்ட போறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாமா. சரி சரி, என்னைய ஆபீசர் இந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு, நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளேயும் இங்க உள்ள மண்ணையெல்லாம் அள்ளி கொட்டி புட்டு அங்கிட்டு போய் கருவ மரத்தை வெட்டிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கீதா, போயிட்டு எப்ப வருவ? அது தெரிஞ்ச உட்காந்து பொறுமை பேசுறதுக்கா? நான் கொடுத்துட்டு உடனே வரலாம், 10 நிமிஷம் சென்று வரலாம். வேலையை பாருங்க, ஓபி அடிக்கிற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் இன்னைக்கு சம்பளம் நான் யாருக்கும் போட்டு கொடுக்க மாட்டேன், பாத்துக்குங்க. சரோஜாக்கா கொஞ்சம் பாத்துக்குங்கக்கா, போயிட்டு வந்துடுறேன். சரி கீதா, போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா எங்கேயோ போற சூப்பரண்டுக்காரி. கொஞ்ச நேரம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். ஏய் அப்பா, இந்த சூப்பரண்டுக்காரி என்னமா கேள்வி கேக்குறா, என்னால பதில் சொல்ல முடியல. இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்றா? வீட்லயும் ஒரு வேளை வாக்க மாட்டா, ஒழுங்கா வந்து தொலைஞ்சாதான் என்ன? என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடியே சின்ன பொண்ணு வாடி, ஏண்டி இம்புட்டு நேரம்? அக்கா, எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்ப வேணாமா? இப்ப தாண்டி சூப்பரண்டுக்காரி உன்னைய பத்தி கேட்டா, நாங்க தாண்டி கருவ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோம். ஐயோ, கருவ மரத்துக்கிட்ட போய் பார்க்க போறா? இல்லடி சின்ன பொண்ணு, ஏதோ ஆபீசர்ட்ட ஃபைல கொண்டு போய் கொடுக்கணுமா, அதான் போறேன்னு சொல்லிட்டு போனா. ஓ அப்படியாக்கா? சரி வாங்கடி, அங்கிட்டு போய் உட்காருவோம். எம்பிட்டு நேரம் வெயில்லையே நிக்கிறது. அடியே கீதா, போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொன்னாடி. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. இங்க என்ன பக்கத்துலயா இருக்கு ஊரு? 2-3 கிலோமீட்டர் தாண்டி தானே போகணும். அதெல்லாம் வர லேட் ஆகும். சரி வாங்க, அந்த மரத்தடியில போய் உட்காருவோம். இப்பத்தே வேலைக்கு வந்தாளுங்க, அதுக்குள்ளேயும் மரத்தடியை பார்த்து உட்கார போயிட்டாளுகளே. ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது, ஆனா சம்பளம் மட்டும் வேணும். வெயில்ல வேலை பார்த்துட்டு இந்த மரத்தடிக்கு வரவும் என்ன நிம்மதியா இருக்கு. ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து இப்பத்தே வருது. ஆமா ராணி அக்கா, இந்த 100 நாள் வேலையை வெயில்ல யாரு வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சான்னு தெரியல. மரத்தடியிலேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, வீட்லயே இருந்து வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாங்கடி, அப்படியே 100 நாள் வேலையில வந்து நீங்க வேலை பார்க்கறது 2 பட்டத்தே போகுது. இல்ல வீட்ல வேற இருந்து வேலை பார்க்க போறீங்களாக்கு வேலைங்கிடும். ராணி அக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? அதான பார்த்தேன், என்னடா இன்னும் சின்ன பொண்ணு குழம்ப பத்தி கேட்காம இருக்காளேன்னு நினைச்சு நல்லபடியா கேட்டுட்டடி. ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு குழம்பும் ஜோறும் தானக்கா முக்கியம். ராணி அக்கா சொல்லுக்கா. அடியே மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன்டி. அப்ப வெஞ்சனம்? அடியே குழம்புலயே இவ்வளவு காய்கறி நறுக்கி போட்டிருக்கேன்லடி, அதான் வெஞ்சனம் வைக்கலடி. வசந்தி அக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு? கழனி புளிச்சாரும் உருளைக்கிழங்கு வறுவலும்டி. ஐய, கழனி புளிச்சாரா? ஏண்டி, கழனி புளிச்சாரு அவ்வளவு டேஸ்டா இருக்க முடி. அந்த குழம்பு ஊத்தி சோத்த சாப்பிட்டா சட்டி சோறு சாப்பிடலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, கழனி புளிச்சாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோக்கா, எனக்கு கழனி புளிச்சாருனாலே பிடிக்காதுக்கா. சரோஜாக்கா, உங்க வீட்ல? பழைய கஞ்சியும் பழைய குழம்பும் தாண்டி கொண்டு வந்திருக்கேன். ஏ சரோஜாக்கா, இதை என்னக்கா சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சிக்கும் பழைய குழம்புக்கும் அப்படியில இருக்கும், அமிர்தமா இருக்கும். அத குடிச்சிட்டு இந்த மரத்தடியில படுத்து தூங்குனா அப்படி தூக்கம் வரும்க்கா. அடி
அடியே சின்ன பொண்ணு, இப்ப தாண்டி வேலைக்கே வந்திருக்கோம். அதுக்குள்ளேயும் சோத்தை இழுத்தா, இப்ப தூங்குறத பத்தி இழுக்கிறா. வேலை செய்யறத பத்தி நினைக்கவே மாட்டா போல இருக்கு. சூப்பரண்டுக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாடி. ஏக்கா பயப்படாதக்கா, நீ பயந்தது மட்டும் இல்லாம எங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுட்டு தாக்கா வந்திருக்கேன். என் மாமியார்ட்ட சொல்லிட்டே வந்திருக்கேன். சூப்பரண்டுக்காரி வந்தா ஓஹோ அப்படின்னு சத்தம் போடுங்கன்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்படியாடி? சரிடி சரிடி. அடியே சின்ன பொண்ணு, போயும் போய் நல்லா சொல்லிருக்கடி உன் மாமியார்கிட்ட. அது ஆளுக்கு முன்னாடி நீ யாரும் போய் மரத்தடியில படுத்து தூங்கி இருக்கோம். ஏக்கா என் மாமியார் தூங்குனாலும் அதுக்கு பாம்பு காதுக்கா. சூப்பரண்டுக்காரி ஓட்டிட்டு வர பைக் சத்தம் கேட்டு சத்தம் போட்டுரும் காது. அக்கா சும்மா இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா. வேற என்னடி செய்ய, படுத்து தூங்கவா முடியும்? அக்கா அத சொல்லலக்கா, பாட்டுக்கு பாட்டு போட்டி விளையாடுவோமா? ஆட போங்கடி, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு. நம்ம என்ன விளையாடவா முடியும்? அசிங்கமா இருக்காது? ஏக்கா இதுல என்னக்கா அசிங்கம்? பாட்டுனா எல்லாமே பாட்டுத்தேன். பெரியவங்களும் கேட்கலாம், சின்னவங்களும் கேட்கலாம். ஏன் நீ தனியா இருக்கும் போது நல்லா பாடுவியே, என்னமோ பாட தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. சரோஜாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாட போறீங்க? உங்களுக்கு தான் பழைய காலத்து பாட்டுலாம் நல்லா தெரியுமே. ஏ வசந்தி அக்கா நீனே ஆரம்பி. என்னடி என்னையவே முதல்ல பாட சொல்ற, நீ பாடுடி. ஏக்கா நீனே ஆரம்பிக்கா. என்ன பாட்டு பாடலாம்? தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீர் தூவி ஓய்வெடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும். ஆஹா ஆஹா சூப்பரா பாடுற வசந்தி அக்கா. அடியே எனக்கு இது பிடிச்ச பாட்டுடி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு வசந்தி. வசந்தி அக்கா இம்முல முடிச்சிருக்கு. அப்ப ராணி அக்கா நீ மாலை பாடுக்கா. மாலையா? மாலை எனக்கு என்ன பாட்டு தெரியும்? மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமா எங்க மாமா. ஏக்கா என்னக்கா ரெக்கார்ட தேய்ச்சுக்கிட்டே இருக்க, அடுத்த வரைக்கும் போக்கா. அடியே எனக்கு அடுத்த வரி தெரியலடி, இதோடயே நிப்பாட்டிக்கலாம்டி. மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன். என்னக்கா நீ சரி தாள பாடணுமாக்கு. சரோஜாக்கா தாள ஆரம்பிங்க. என்னது தாவா? தாவணி பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமனே எண்ணி நீ தாவணி போட்டுக்க, மச்சினி யாரும் இல்ல. ஏய் அப்பா சரோஜாக்கா அந்த காலத்து ஆளுன்னு பார்த்தா லேட்டஸ்ட் பாட்டுலாம்ல பாடுது. லேல முடிச்சிருக்கீங்க, நான் தான் அடுத்தாப்புல பாடணும். லேல என்ன பாட்டு வரும்? லேலக்கு லேலக்கு லே 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 லேலக்கு லேலக்கு லே 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 லே. என்னடி லே 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 லேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பாடுடி. ஏக்கா பாட்டோட வரி மறந்து போச்சுக்கா, அதனாலதானே லே 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 லேன்னு பாடிக்கிட்டு கிடைக்கேன். அடிய போங்கடி நீங்களும் உங்க பாட்டுகளும். ஏ ராணியக்கா என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலையா புதுசா கட்டிக்கிட்டே இருக்க? முன்னாடிலாம் ஒரே ஊதா சேலையா தான் கட்டிக்கிட்டு இருப்ப, என்னக்கா விஷயம்? அது ஒண்ணு இல்லடி, ஆடி தள்ளுபடி போட்டுட்டாங்க போல இருக்கு. அதே எங்க மாமா ஒரு 5-6 சேலை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதே ஒண்ணா மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நல்லா இருக்கா? ஏக்கா நல்லா இருக்க கண்டுதானக்கா கேக்குறேன். சூப்பர் சூப்பரால டிசைனால மாமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாதிரி வீட்டுக்கார யாருக்கு கிடைக்கும்? நீங்க கொடுத்து வச்சவங்க. எனக்குந்தே ஒரு குடிகார புருஷன் கிடைச்சிருக்கானே, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன். ஏ வசந்தி அக்கா விடுற பெருமூச்சுல ராணி அக்கா பறந்து போயிட போகுது, பைய விடு. அடிய வசந்தி, இது ஒண்ணு 500 ரூபாய் சேலை 5000 ரூபாய் சேலைலாம் இல்லடி, 200 ரூபாய்க்கு தாண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா. என்னக்கா சொல்ற? 200 ரூபாயா? நம்ப முடியலையே. நீ கட்டி இருக்கிற சேலை 800 ரூபாய் சேலை மாதிரில இருக்கு. ஆமா ராணி அக்கா நல்ல கரை வச்சு பார்டர் எல்லாம் சூப்பரா இருக்கே. அடியே மாமா ஆடி தள்ளுபடியில எடுத்துட்டு வந்திருக்காங்கடி, அதே விலை கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அடடே ஆமா, ஆடி மாசம் வந்தாலே ஆடி தள்ளுபடி போட்டுருவாங்களே. பாதிக்கு பாதியில குறைச்சு கொடுப்பாங்க. ஏக்கா இத முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் போய் சேர்ந்தாப்புல பார்த்து நல்ல சேலையா எடுத்துட்டு வந்திருக்கலாம்லக்கா. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டியே. அடியே வசந்தி, மாமா எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காகடி. ஆடி தள்ளுபடி இன்னும் ஒரு மாசம் இருக்கு மாமடி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம். ஆமா ராணி அக்கா, கண்டிப்பா போகணும். தீபாவளி வேற வருதுல, தீபாவளிக்கும் சேர்த்தாப்புல நிறைய துணி எடுத்துட்டு வந்து பீரோக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறணும். தீபாவளிக்கெல்லாம் துணிமணி ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நானும் அப்படித்தான் செய்வேன். ஆடி தள்ளுபடியில நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து பீரோக்குள்ள அடைச்சு வச்சிருவேன். சியானா பிறந்த நாளுக்கு ஒண்ணு, அப்புறம் விசேஷம் ஒவ்வொன்னா வரும்ல, ஒவ்வொரு புது துணியா எடுத்து போட்டு விட்டுருவேண்டி. ஏன்னா ஆடி தள்ளுபடியில கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அது நம்மளுக்கு தானே தெரியும், மித்த யாருக்கும் தெரியாதுல்ல. அடியே இது நல்ல ஐடியாவே இருக்கேடி. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நானா தீபாவளிக்கு போய் 5000 6000க்கு துணி எடுத்துட்டு வருவேண்டி. ஆனா ஒண்ணு உருப்படாத மாதிரி இருக்கும். இனிமே நீங்க சொல்ற மாதிரி நானும் செய்யலாம்னு இருக்கேன். சரி ராணி அக்கா, ஒரு நாள் புள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம துணி எடுக்க போவோம். புள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போனா அது வேணும் இது வேணும் செலவை இழுத்து விட்டுருங்க. சரிடி வசந்தி. ஏக்கா, அங்கிட்டு போறது கீதா தானே? கூடைய தூக்கிட்டு என்ன அவசரமா ஓடுறா? அதானடி நம்மலாம் உட்கார்ந்திருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லாம ஏன் இந்த ஓட்டம் ஓடுற? சின்ன பொண்ணு கீதா எங்க போறான்னு கேளு சின்ன பொண்ணு. ஆமா, அவட்ட கேட்டு நான் 4 கிளி வாங்க. தேவைன்னா நீங்க கேளுங்கக்கா. நானே கேக்குறேன், எனக்கு என்ன பயம்? கீதா கீதா, கூடைய தூக்கிட்டு அவசர அவசரமா எங்க ஓடுற? வசந்தி, போகும்போதே எங்க போறேன்னு கேப்பியா? ஒரு மேனஸ் இல்லையா? கீதா, நீ போன பின்னாடி கேட்க முடியாது பாரு, அதையே உன்னைய கூப்பிட்டு வச்சே கேக்குறேன். எங்கம்மா போற? ரேஷன் கடைக்கு போறேன். இன்னைக்கு அரிசி பருப்பு ஜீனி எல்லாம் போடுறாங்களாம், அதே சீக்கிரமா போறேன். நீங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. காலங்காத்தாலே இப்படி மரத்தடியில உட்காந்துக்கிட்டு புறணி பேச வேண்டியது. யாராச்சும் எங்கேயாச்சும் போனா எங்க போற எதுக்கு போறேன்னு விசாரிக்க வேண்டியது. இப்படி கேட்டா போற காரியம் உருப்படுமா? ரேஷன் கடைக்கு போறதுக்கு இந்த அளப்பு அளப்பிக்கிட்டு போற ஆளாக்கு. பாத்தியா வசந்தி, நம்ம ஏதாச்சும் கடை தண்ணிக்கு போனா இந்த மாதிரி போடுறாங்களா, அரிசி போடுறாங்களா ரேஷன் கடையில அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இவள பாரு, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாம பைய தூக்கிட்டு ஓடுறா. அவ மட்டுமே வாங்கணும், மித்த யாரும் வாங்கிட கூடாது. நல்ல எண்ணம். அக்கா, அந்த கீதாவை பத்தி தான் தெரியுமே. அவ மட்டும்தான் எல்லாம் வாங்கணும், நம்ம யாரும் ஒண்ணும் வாங்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவதான கீதா. எப்படித்தான் இப்படி இருக்காளுகளோ தெரியல. சீ, ரேஷன் கடை திறந்திருக்கு, இந்த மாதிரி அரிசி பருப்பு போடுறாங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனதான் என்ன? சீ, இப்படி இல்லாம பொம்பளைங்க இருப்பாளுங்க. இப்படிலாம் இருக்க கண்டுதே மழை தண்ணிலாம் ஒண்ணும் பேய மாட்டேங்குது. சரி வாங்கடி, நம்மளும் ரேஷன் கடைக்கு போவோம். எங்க வீட்ல பருப்பு சுத்தமா காலியா போச்சுடி. 2-3 வாரமாவே சாம்பாரே வைக்கிறது இல்ல. சீக்கிரமா போனா எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போவோம். அக்கா, நம்மளும் இந்த கீதா மாதிரி தாங்க இருக்கணும். இனிமே குப்பை வண்டி வந்தா தண்ணி வந்தா எது வந்தாலும் இந்த கீதாட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நம்மகிட்ட சொல்லாம தானே ஓடுறா ரேஷன் கடைக்கு. ஆமாண்டி, நீ சொல்றது சரிதே. அவ சொன்னா நம்ம சொல்ல போறோம், அவ சொல்லலைல இனிமே நம்மளும் சொல்ல வேணாம். சரிடி, நான் போய் ரேசட்டையும் பையையும் எடுத்துட்டு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் போய் எடுத்துட்டு வாங்கடி, சீக்கிரமா போவோம். சரிக்கா. அடியே வசந்தி, என்னடி இம்புட்டு கூட்டமா இருக்கு? இந்த வரிசையில நின்று நம்ம எப்ப போய் பொருளை வாங்கிட்டு போறது? அக்கா, எல்லா பொருளும் போடுறாங்க போல இருக்குக்கா, அதே இம்புட்டு கூட்டமா நிக்குது. எப்படியாவது இன்னைக்கு வாங்கிட்டு போயிரணும்க்கா, இல்லைன்னா ஜீனி இல்ல பருப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு இம்புட்டு கூட்டத்துக்குள்ள எப்படி நிக்கிறது? வெயில் வேற மண்டைய பொளக்குது. இங்க பாருடி, நம்மளுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி ஓடியாந்தா இந்த கீதா, இந்த அவளே வரிசையில நிக்காம இங்கிட்டு தனியா நிக்கிறாளே. ஏக்கா, இம்புட்டு வரிசைக்குள்ள நின்று நம்ம பொருளை வாங்கணுமா? ஏக்கா வாக்க, அப்படி மரத்தடியில போய் உட்காருவோம். எனக்கு வெயில்ல நின்ற தலை சுத்துற மாதிரி வருங்கா. அடியே, எந்த நேரம் பார்த்தாலும் மரத்தடி மரத்தடி மரத்தடினே கடை. மரத்தடியில உட்கார்ந்து இருந்தா ரேஷன் கடைக்காரே அங்க வந்தா பொருளை கொடுப்பேன். அங்க தள்ளி போமாங்கிட்டு குய்யா கட்டிக்கிட்டே கிடக்க. நான் எப்படி பொருளை போடுறது? வரிசையில் நில்லுமா, போமாங்கிட்டு. ஏய் அப்பா, ரேஷன் கடைக்காரன் ஏன் இம்புட்டு கோவமா இருக்கேன்? ஆமாக்கா, அவன் என்னைக்குதான் கோவம் இல்லாம இருந்தேன். எப்ப பார்த்தாலும் கோவமா தானே இருக்கான். என்னமோ அவன் விட்டு பொருளை தூக்கி நம்மளுக்கு போடுற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பொருளை போட சொல்லியிருக்காங்க. அதை போடுறதுக்கு அவனுக்கு கடுக்குது. இங்க பாருங்கம்மா, 50 பேருக்கு எங்களுக்கு அலாட் ஆகி வந்திருக்கு. இவ்வளவு பேருக்குலாம் போட முடியாது. நிக்கிறது வேஸ்ட்டுமா, போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன
சொல்றீங்க? நாங்க வெயில்ல எவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணே. ஏமா பார்த்துதாமா போட்டுக்கிட்டு இருக்கேன். மித்தபடி என்ன நான் கண்ண முடிக்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். மேல இடத்துல இருந்து இன்னைக்கு 50 பேருக்கு ரேஷன் பொருட்கள் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி தானே நான் செய்ய முடியும். எண்ணூட்டு பொருளா தூக்கி தூக்கி அள்ளிக்கிட்டு கொடுக்கறதுக்கு. எக்கா அப்ப நிக்கிறது வேஸ்ட் ஓலக்கா. போயிட்டு நாளைக்கு வெள்ளனத்திலேயே வந்து இடத்த போட்டு வைப்போம். அட இருடி, ரேஷன் கடைக்காரன் இப்படித்தேன் சொல்லுவான், அப்புறம் போட்டுருவான் எல்லாருக்கும். எப்ப தலை வலிக்குதே, குய்யாமுயான்னு கத்துக்கிட்டே கிடக்குதுகள் ஒலுசு. வாயை மூடிக்கிட்டு நின்று பொருளை வாங்கிட்டு போக மாட்டேங்குதுங்க. டேய் நீ இனிமே அட்டையை பதியாத, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் போய் டீயை குடிச்சிட்டு வரேன். ரேஷன் கடைக்காரனே, எல்லா பொருளும் தானே போடுறீங்க? ஆமாமா, எல்லா பொருளும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். போய் வரிசையில நிக்காம நீ என்னமா இங்கிட்டு தனியா வந்து நிக்கிற? ரேஷன் கடைக்காரனே, இன்னைக்கு பொருளை எப்படியும் போட்டுருவீல்ல? அம்மா இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தேனம்மா, நீ கேட்கலையா? கோமாளியா இருந்த 50 பேருக்கு எங்களுக்கு பொருளை போடுறதுக்கு அலாட்டு வந்திருக்கு. நீ நிக்கிறது வேஸ்ட்டுமா. வீட்டுல போய் நல்லா தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில வாமா, நாளைக்கும் பொருள் போடுவோம். என்ன ரொம்ப தூரத்துல இருந்து ரேஷன் கடை பொருள் வாங்க வந்திருக்கோம்னே, திரும்ப லைன்களால அலைய முடியாதுன்னே, கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்கண்ணே. அம்மா என் வீட்டு பொருளையா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்து போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கவர்மெண்ட்ல இருந்து 50 பேருக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீ நில்லு, 50 பேருக்குள்ள நீ வந்தீங்கன்னா போடுறேன், இல்லைன்னா உட்காந்து இருந்துட்டு போமா. என்னடி ரேஷன் கடைக்காரன் இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த ரேஷன் கடைக்காரனுக்கு வந்த வாழ்வா நின்று கூட பதில் சொல்லாம ஓடுறானே. எக்கா அவனுக்கு என்ன அவசரமோ அதனால ஓடுறேன். சரி அதான் சொல்லிட்டான்ல 50 பேருக்கு தான் போட முடியும்னு, தேவையில்லாம எதுக்கு நிக்கணும், வாங்க வீட்டை பார்த்து போவோம். அடி அந்த கீரை இன்னமும் நிக்கிறாளடி. ஏக்கா அவளுக்கு கண்டிப்பா ரேஷன் பொருட்கள் கிடைக்காதுக்கா. அவ வரிசையிலே நிக்காம எங்கிட்டோ தனியா போய் நிக்கிறா. அவ நிக்கட்டும்க்கா, அவளுக்கு வேலை வெட்டி இல்ல, நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, வாக்கா போவோம். சரி வாங்கடி போவோம், நாளைக்கு வெள்ளனத்திலே வந்து இடத்த புடிச்சு வச்சிரணும். அப்பா காலையில இருந்து எம்புட்டு வேலை, செத்த நேரம் உட்கார முடியல, அம்புட்டு வேலை. இப்படி கொஞ்ச நேரம் படுத்திருந்தா தான் நல்லா இருக்கு. எம்புட்டு வேலை பார்த்தும் இன்னும் துணி துவைக்காம கிடக்கு. தண்ணி விடுறவன் இன்னும் தண்ணி விட காணாமே. தண்ணி விடுறவன் ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி விடுறான். எங்க குடும்பத்துக்குலாம் எப்படி பத்தும்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டா தானே நல்லா துணி துவைக்க, வீடு வாச கழுவ எல்லாம் நல்லா இருக்கும். ராணி ராணி. ஆமா, இவருக்கு வேற வேலையே இல்ல. எந்த நேரம் பார்த்தாலும் ராணி ராணி ராணின்னு ஏலம் விட்டுக்கிட்டே கிடப்பாரு. ஏங்க இங்க ஹால்ல தாங்க படுத்து கிடக்கேன், வாங்க. என்ன ராணியாச்சு, ஏன் படுத்து கிடக்க? உடம்பு சரியில்லையா ராணி? ஒண்ணும் இல்லங்க, நல்லாத்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் எங்கிட்ட வந்து படுத்து கிடக்கேன். சரி நான் வேணா மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்ல வேணாங்க, மாத்திரையை போட்டா தூக்கம் தூக்கமா வரும். இப்படியே சத்த படுத்து எந்திரிச்சிட்டு போய் இன்னும் வேலை நிறைய கிடக்குங்க. துணி வேற குமிஞ்சு போய் கிடக்கு, துவைக்கணும். ராணி துணி அது வாட்டுக்கு கிடந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஓ உடம்ப பாரு ராணி. இந்த குடும்பத்துக்காக பம்பரமா சுத்தி வர, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தானே. ஆமா, முடியாம கடந்துகிட்டு இருந்தாலும் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். மழை மாறி துணி குமிஞ்சு போய் கிடக்கு, சத்த படுத்து எந்திரிச்சு அத போய் துவைக்கணும். ச்சே, படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, துணி வேற நிறைய கிடக்கே, என்ன செய்யறது? ஏ ராணி துணி தானே, நாளைக்கு வேணா துவைச்சுக்க. இப்ப என்ன செத்த தூங்குவேன். ஏங்க புள்ளைங்க நாளைக்கு போட்டுட்டு போற யூனிஃபார்ம் அதுக்குள்ள கிடக்குங்க, அதனாலதான் எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, வேலையும் செய்ய முடியல. என்னதான் செய்யறது போங்க. வேணும்னா நான் துவைச்சு போடுவா ராணி. வேற வேணையே வேணாங்க, நீங்க துவைக்கிறத மட்டும் உங்க அம்மா பார்த்தாங்களோ ஒழுசு என்னைய உண்டு இல்லேன்னு ஆக்கி போடுவாங்க. என் மையன் ஆபீஸ்ல போயும் சம்பாதிக்கிறான், வீட்டு வேலையும் பாக்குறான். இந்த குந்தாணி என்னதான் செய்யறான்? படுத்துக்கிட்டு நல்லா திங்கிறான்னு சொல்லிட்டு என்னை தான் கிழிப்பாங்க. எதுக்கு? ஏ ராணி அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராணி. நான் என்ன நிதமா துவைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு முடியாதனாலதானே துவைக்கிறேன்னு சொல்றேன். வேணாங்க, செத்த நேரம் படுத்து எந்திரிச்சு போய் துவைக்கிறீங்க. இந்த வீட்ல என்ன வேலைனாலும் நான் மட்டும் தானே பார்க்கணும், நான் மட்டும் தானே இருக்கேன். ஏ ராணி இவ்வளவு வருத்தப்படுற? ஏன் எங்க அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி விஜயா இருக்கா, அவகிட்ட சொன்னா பாக்க போறாங்க. ஆமா, நல்லா வேலை வாப்பாக போங்க. இந்த இடத்துல துணியை நீங்களே துவைக்க சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏன் எங்க அம்மா என் தங்கச்சிட்ட நான் வேலை சொன்னா தட்டாம வேலை பார்ப்பாங்களே. இந்த கூப்பிடுறேன், அம்மா விஜயா விஜயா. அம்மாவும் தங்கச்சி நல்லா வேலை வாப்பாங்களாக்கு இப்ப தெரியும். என்ன பாண்டி கூப்பிட்டியா? ஆமாமா, ராணிக்கு வேற ரொம்ப தலைவலியா இருக்கான், அதான் படுத்து கிடக்கா. துணி வேற நிறைய ஊறுதான், நாளைக்கு போட வேண்டிய யூனிஃபார்ம்லாம் ஊறுதாமா. நீங்க கொஞ்சம் துவைச்சு போட்டுருங்களே. என்னது துணியை துவைக்கவா? இவ்வளவு நேரம் எனக்கு ஒரே
அப்படியாமா? சரிம்மா சரிம்மா. விஜயா, நீ கொஞ்சம் துணியை துவைச்சு போடுவேன். அட போங்கண்ணே, துணிக்கு சோப்பு போட்டாலே எனக்கு அலர்ஜி ஏற்படுனே. ஏன் துணியே நான் துவைக்க மாட்டேன். அண்ணிதான் இவ்வளவு நாள் துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் துவைச்சு ஏதாச்சும் பெருசா வந்துற போகுதுனே. அதுக்கு நீங்க தான் செலவு பண்ணணும். ஆமாண்டா பாண்டி, விஜயாவுக்கு பொறி பொறியா மூஞ்சி ஊற வந்துரும். பாண்டாட்டிக்கு தலைவலி தானே. செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சு போய் அவளே துவைப்பா. வா விஜயா, போய் நாடகம் பாப்போம். தலை தானே வலிக்குது, கை தானே துவைக்க போகுது, போய் துவைக்க வேண்டியதானே. அப்படியே சீனை போட்டுக்கிட்டு படுத்து கிடப்பா. பாண்டாட்டி படுத்து கிடக்கவும் உடனே அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு துணியை துவைக்க சொல்றேன். என்னங்க, என்ன உங்க அம்மா துவைக்க போயிட்டாங்களா? ராணி, அது